வணக்கம். ஒருத்தர சாதி பேரச் சொல்லி திட்டுறது எப்போ சட்டப்படி தப்பாகும்? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் சமீபத்துல ஒரு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்க்க போறோம். சட்ட ரீதியா மட்டும் இல்ல, சமூக ரீதியாகவும் இந்த தீர்ப்பு நிறைய விவாதங்களை கிளப்பியிருக்கு. பாருங்க, இந்த கேள்விதான் கஷப் மஹ்தோ வழக்கனுடைய மையப்புள்ளியே. ஒருத்தர அவமானப்படுத்துற எல்லா செயலும் குற்றமாகிடுமா, இல்ல இதுக்கான சட்டம் ஏதாவது ஒரு எல்லைய வச்சிருக்கா? உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி அணுகுனாங்கன்னு நாம பார்க்கலாம் வாங்க. நாம இப்ப பார்க்க போற வழக்கு கேசவ் மஹதோ வர்சஸ் பீகார் மாநிலம். இந்த வழக்குல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, கீழ் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்ப உச்சநீதிமன்றம் அப்படியே தலைகீழா மாத்திடுச்சு. ஏன் இப்படி ஒரு ஆச்சரியமான தீர்ப்பு வந்துச்சு? வாங்க கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். ஆமாங்க, கீழ்கோர்ட்ல இருந்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் ரத்து செஞ்சிட்டாங்க. இது சட்ட உலகத்துல ஒரு பெரிய திருப்பம்னே சொல்லலாம். சரி, இந்த முடிவுக்கு பின்னால என்ன காரணங்கள் இருக்கு? அதுதான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். தீர்ப்போட முடிவு என்னன்னு நமக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த முடிவுக்கு கோர்ட் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுக்கணும்னா, இந்த கேஸ் எங்க ஆரம்பிச்சது, எப்படியெல்லாம் பயணிச்சதுன்னு நம்ம முதல்ல இருந்து பார்க்கணும். பாருங்க, 2019 ஒரு எஃப்ஐஆரா ஆரம்பிச்ச இந்த வழக்கு பல கட்டங்களை தாண்டி விசாரணை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்னு போய் கடைசியா நாட்டோட உச்ச நீதிமன்றத்துக்கே வந்திருக்கு. இதுவே இந்த வழக்கினுடைய சட்ட முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா உணர்த்துது. இந்த நீண்ட சட்ட போராட்டத்தோட ஆரம்ப புள்ளி ரொம்ப சிம்பிளான ஒரு குற்றச்சாட்டு தான். அதாவது, நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தர பொது இடத்துல அவரோட சாதி பேரை சொல்லி அவமானப்படுத்தினாங்கன்னு புகார் கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த வழக்கினுடைய ஆணிவேர். சரி, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்துல இருக்கிற சில முக்கியமான பிரிவுகளை நாம பார்க்கணும். சட்டத்தோட பார்வையில இந்த வழக்கு ஏன் இவ்ளோ வித்தியாசமா பார்க்கப்பட்டுச்சுன்னு அப்பதான் நமக்கு புரியும். இந்த சட்டப்பிரிவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொற்றொடர் இருக்கு. அது என்னன்னா, அவமானப்படுத்தும் நோக்கத்துடன். அதாவது, வெறுமனே ஒருத்தரை அவமானப்படுத்தினா மட்டும் பத்தாத, அந்த செயலுக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட உள்நோக்கம் இருக்கணும்னு சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது ரொம்பவே நுட்பமான ஒரு வேறுபாடு. அதே மாதிரி இந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, கெட்ட வார்த்தைகள் பேசினா மட்டும் பத்தாது, அதுவும் குறிப்பா சாதி பேரை சொல்லி திட்டிருக்கணும். இது ஒரு குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய இரண்டாவது முக்கியமான அம்சம். ஆக, இந்த பிரிவு கீழே ஒரு குற்றத்தை நிரூபிக்கணும்னா இந்த 4 நிபந்தனைகளும் ஒண்ணு விடாம பூர்த்தி செய்யப்படணும். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட சட்டப்படி அந்த கேஸ் நிக்காது. இந்த 4 பாயிண்டையும் நல்லா மனசுல வச்சுக்கும். இப்போ இந்த சட்ட விதிகளை எல்லாம் வச்சு கேசவ் மஹ்தோவோட வழக்குல உச்ச நீதிமன்றம் எப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மைய பகுதியே. இதுதான் தீர்ப்போட ஆணிவேர்னே சொல்லலாம். கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொதுவான அவமதிப்புக்கும் சாதி ரீதியான உள்நோக்கத்தோட செய்யப்படுற குற்றத்துக்கும் நடுவுல ஒரு தெளிவான கோடு இருக்கு. அந்த உள்நோக்கம் இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு இந்த வழக்குல சரியான ஆதாரம் இல்லங்கிறது தான் நீதிமன்றத்தோட வாதம். நீதிமன்றத்தோட இந்த நேரடி மேற்கோளே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுது. பாருங்க, அவமதிப்பு நடந்துச்சுங்கிறது மட்டும் போதாது, அந்த அவமதிப்பு பாதிக்கப்பட்டவரோட சாதி அடையாளத்தின் காரணமாகவே அதை மட்டுமே குறிவைத்து நடந்திருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஒக்கீட்டு பாத்தீங்கன்னா வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். அதாவது, புகார் கொடுத்தவர் ஒரு SC/ST சமூகத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் மேல வைக்கப்படுற எல்லா அவமதிப்பும் இந்த சட்டத்துக்கு கீழே வராது. அந்த அவமதிப்பு அவரோட சாதி அடையாளத்தை குறிவச்சு அதனாலே அவரை கேவலப்படுத்தணுன்ற நோக்கத்தோட நடத்தப்பட்டிருக்கணும். இதுதான் நீதிமன்றம் வரையறுக்கிற அந்த முக்கியமான கோடு. சரி, இந்த சட்டப்பகுப்பாய்வு எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கேஷவ் மெஹ்தோ வழக்குல நீதிமன்றம் எப்படி தன்னோட இறுதி முடிவுக்கு வந்ததுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, நீதிமன்றத்தோட கண்டுபிடிப்புகள் ரொம்ப தெளிவா இருக்கு. கேஷவ் மஹ்தோக்கு எதிரா சட்டத்தோட கடுமையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய அரசு தரப்பு தவறிடுச்சு. அவர் அந்த இடத்துல இருந்தாருங்கிறத தவிர இந்த குற்றத்துல அவர் ஈடுபட்டாருன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லைன்னு கோர்ட் சொல்லுது. இந்த வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கேசவ் மஹ்தோவுக்கு எதிரான வழக்கு எவ்வளவு பலவீனமா இருந்துச்சுன்னு, நீதிமன்றம் எவ்வளவு கடுமையா நினைச்சதுன்னு இது காட்டுது. போதுமான ஆதாரம் இல்லாம ஒருத்தர விசாரணைக்கு உட்படுத்துறது நீதிக்கே எதிரானதுன்னு நீதிமன்றம் கருதியிருக்கு. ஆக, இந்த தீர்ப்பு நமக்கு சொல்ற முக்கியமான விஷயம் இதுதான். வன்கொடுமை தடுப்புச் சட்டம்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா அதை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். ஒரு குற்றத்தை நிரூபிக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருந்த உள்நோக்கத்துக்கும் நடந்த குறிப்பிட்ட செயல்களுக்கும் ரொம்ப உறுதியான ஆதாரங்கள் தேவைன்னு இந்த தீர்ப்பை அடிச்சு சொல்லுது. கடைசியா,
இந்த தீர்ப்பு நம்ம எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்விய வைக்குது. ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களோட கண்ணியத்தை பாதுகாக்க ரொம்ப வலுவான சட்டங்கள் தேவை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா மறுபக்கம் அந்த சட்டங்கள் தவறா பயன்படுத்தப்படாம இருக்கிறத நாம எப்படி உறுதி செய்ய முடியும்? இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறதுல தான் நீதியோட உண்மையான சவாலே அடங்கியிருக்கு.